சென்னையில் போதைப் பொருள் விற்ற நபர்களை கைது செய்த ஐபிஎஸ் அதிகாரியை சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு இடைமாற்றம் செஞ்சுருக்காங்க. அது ஏன் எதற்காக அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விடி மீடியா. நான் உங்கள் பாலச்சந்திரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ஷனாய் நகர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் போதைப் பொருள் வித்துட்டு வந்ததாக காவல்துறைக்கு ஒரு அறிவிப்பு வருது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஐபிஎஸ் அதிகாரி ரோஹித்நாத் அவரோட டீமு அங்கே போகிறாங்க. போயிட்டு ஒரு 3 பேர்த்த கையும் களமாக பிடிக்கிறாங்க. ஸோ அந்த 3 பேர் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் தெரியாது, இருங்க ஒரு நிமிஷம். அஜாகு சினோடு ஓனாஜி, எஸ்மல்சியா மைக்கான் என்கிற லியோனி, அமோசியான் இன்னலகு. ஸோ இவங்க 3 பேரே கையும் களமாக பிடிச்சி ரிமாண்டில் வச்சிடறாங்க. இவங்க 3 பேருடைய பேரை கேட்கும் போதே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்னடா பேர். கண்டிப்பாக இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களோ இல்லை இந்தியாவை சேர்ந்தவங்களோ இலங்கை சேர்ந்தவங்களோ கிடையவே கிடையாது. இவங்க வெளிநாடு நைஜீரியாவை சேர்ந்தவங்க. இவங்க அங்கிருந்து என்ன கஞ்சாவா எடுத்து வர முடியும்? அவங்க உச்சகட்ட போதையான கொக்கைனை இங்கே இந்தியாவுக்குள்ளே கொண்டு இந்தியாவிலிருந்து மும்பை கொண்டு மும்பையிலிருந்து அப்புறம் சென்னை கொண்டு இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன வேலை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த தகவல் தெரிஞ்சு தான் காவல்துறை ரொம்ப நாளாக ரோந்து பண்ணி அவங்கள கையங்களமாக பிடிச்சிருக்காங்க. இந்த கொக்கைனை யாரெல்லாம் பயன்படுத்திருக்காங்க, யாருக்கெல்லாம் விற்றுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இவங்க 3 பேரும் போதைப் பொருள் விற்கிறவங்க மட்டும் கிடையாது. நம்ம தமிழ் சினிமா இவங்க 3 பேரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட். சித்தார்த் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க அடுத்த படத்துல இவங்க 3 பேரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதாவது துணை நடிகர்களா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பவே தெரிஞ்சிருக்கும் கொண்டு வந்த கொக்கைன்லாம் பாதி எங்க போயிருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக சினிமா பிரபலங்களுக்கு எல்லாமே இந்த கொக்கைன் சேல்ஸ் ஆனதான் காவல்துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு கிடைச்சிருக்கு. இவ்வளோ பெரிய போதைப் பொருள் நெட்வொர்க்கை கண்டுபிடிச்ச ஐபிஎஸ் அதிகாரி ரோஹித்நாத்தை கூப்பிட்டு மேலிடத்துல பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் அந்த கொக்கைன் பயன்படுத்தின சினிமா பிரபலங்கள் யார் யார் அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சிருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே நடந்திருக்கு. அந்த டைமில் ரோஹித்நாத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு டிஜிபியா இடமாற்றம் செஞ்சுட்டாங்க. ஏன் அப்படி செய்யணும்? எதுக்காக இந்த டைமில் அப்படி செய்யணும்? ஒருவேளை இவர் அந்த சினிமா பிரபலங்கள் யார் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாரோ? இவர் ஒரு நேர்மையான அதிகாரின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சினிமா பிரபலங்கள் யார் யாருன்னு தெரிஞ்சிட்டா அவங்களுடைய லைஃபே பாதிக்கும் அப்படிங்கிறனால நிறையா பேர் செய்த உள் அரசியல்னால அவர் இடமாற்றம் செய்ததா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஊரில் இல்லாத டைமில் இந்த ஒரு இடமாற்றம் நடந்திருக்கு. அவர் பெர்மிஷன் கொடுத்து தான் இந்த இடமாற்றம் நடந்ததா இல்லை அவருக்கு தெரியாமையே இந்த உள்ளரசியல்லாம் வச்சு இடமாற்றம் நடந்ததா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதே மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம விடி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.